அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி இந்த மாதத்தில் கிரக நகர்வுகள், அதாவது கிரக பெயர்ச்சிகள், எந்தெந்த பெயர்ச்சிகள் நடக்குது, இந்த பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே அற்புதமான பயிற்சிகளாக தான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குதுங்க. ஏன்னா எல்லாத்த விட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி 3ஆம் இடத்தில், அதாவது 3ஆம் வீட்டில் இருந்த நிலையில் இருந்து 4ஆம் இடத்திற்கு உச்ச பவர் அடைய போகிறார். எப்போ? இந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி. அதாவது 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இது ஒரு அற்புதமான பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சினால் அம்ச யோகம் அப்படிங்கிற, அதாவது ஒரு குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத யோகம். இது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி. அடுத்தது பார்த்தோம்னாங்க, புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது 5ஆம் இடம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து, அதாவது 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. அதாவது இந்த மாதத்தில் கணக்குக்கு பார்த்தோம்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, அதாவது 3ஆம் தேதி. இன்னொன்று பார்த்தோம்னா சூரியன் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இன்னொன்று, இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கிரக அமைப்புகள் ஒரு பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால நிலை. உங்களுக்கு பலன்கள் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பலன். அப்போது இந்த ரீதியிலேங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியே பார்க்கறது, இது அற்புதமான ஒரு பாக்கியம். அதே சமயம் இந்த மாதம் கிட்டத்தட்ட 28ஆம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவார். அப்போது 28ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் செவ்வாய் பகவான். அப்போது 7ஆம் இடங்கிறது ஒரு முக்கியமான கலஸ்திரஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நட்பு வட்டாரங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நண்பர்கள் வட்டாரம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம யாருக்கிட்ட பழகிறோமோ அவங்களால நமக்கு நன்மைகள் ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும்னா இந்த ஸ்தான பலம் 7ஆம் இடம் பலம் பெற்று இருக்கணுங்க. அப்போது 4ஆம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் உச்ச பலம் அடையக்கூடிய குருவினால் வீடு, மண்மனை, பொன்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை, யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டாகும். அப்போது கடந்த காலத்தில் நமக்கு அது செய்தோம் இது செய்தோம், எதுவுமே சிறப்பாக செய்து முடிக்க முடியலையே, கால சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக அமைஞ்சிருச்சே அப்படிங்கிற ஒரு நிலைகள் நிச்சயமாக மாற்ற அடையக்கூடிய மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா 3ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, கடந்த காலங்கள் உங்களுக்கு சொல்லும்படி, அதாவது முயற்சி எடுத்திருப்பீங்களே தவிர அந்த முயற்சிக்கு உண்டான சில விஷயங்களை நம்ம சாதகமாக செய்து முடிக்க முடியாத ஒரு தடுமாற்றங்கள் உண்டாகியிருக்கும். அது ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையை நமக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த வாரம் அடுத்த மாதம் இப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். இன்னொன்று, கொடுக்கல் வாங்கல் பணம் சார்ந்த விஷயங்களே, நம்மளுடைய பணம் தான் அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம், இல்லையே ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டோம், ஆனால் அவங்க கொடுக்கல, இன்றைக்கி நாம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருச்சு அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கு. இன்னொன்று சொல்ல போனோம்னா,
உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கடந்த கால சூழ்நிலையும் இப்போ வந்து வக்ரத்தில் இருக்குதுங்க. அப்படின்னா 7.5 சனி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல, வரவு குறைவாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது. அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்த காரணத்தினால உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தா எப்போது ஒரு நெருக்கடிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒன்று பணப்பிரச்சனைகளால் ஏற்பட்டிருக்கும், இல்லையா அதாவது குடும்ப ஒற்றுமை, ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாகிருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாக்கக்கூடிய உங்ககிட்ட சில ஐடியாக்கள் இருக்கும். இந்த பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இது சொல்லி இப்படி பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க. ஆனால் அதை சொல்ல முடியாது, வீட்டில் சொல்லி அவங்கள புரிய வைக்க முடியாது, இல்லையா சொன்னாலும் அவங்க கேட்கல இப்படிங்கிற. இதனால் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள பாசங்கள், சந்தோஷம், அதாவது குடும்பங்கிறது ஒரு ஒற்றுமை இருந்தாலும் அது புரிஞ்சு நடந்துக்க முடியாத ஒரு வருத்தங்கள் கண்டிப்பாக உண்டாயிருக்கும். இது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லையா கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு ரீதியிலையும் இந்த மாதிரி ஒரு மன மாற்றங்களை, மன சங்கடங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்குங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த சனி கரெக்டாக அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்ததுனால கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஒரு இடத்துல 10 ரூபா வாங்கி இந்த வேலையை செய்யலாம்னு ஒரு முதலில் ஒரு பணம் வாங்கியிருப்பீங்க கடன். கடைசிட்டு பார்த்தோம்னா நம்ம எதையை கணக்கு போட்டு வாங்கணுமோ அந்த நல்ல செலவை செய்ய முடியாத சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும், இல்லையா பத்தாமல் போயிருக்கும், இல்லையா கால தாமதத்தினால அதாவது கடன் வாங்கியும் நாம் அதை சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு இடம் வாங்கலாம்னு நம்ம முயற்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லையா கரையும் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், இல்லை ஒரு வீடு கட்டலாம்னு முயற்சிகள் எடுக்கலாம்னு எடுத்து அதாவது அது செய்து முடிக்க முடியாமல், கட்டி முடிக்க முடியாமல் பாதியில் நிற்கிறது. இந்த மாதிரி ஒரு தாக்கங்கள் கண்டிப்பாக உண்டாயிருக்கும். இது எல்லா விதத்திலையும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய அதாவது நிம்மதின்னு சொல்லுவோம். இந்த 12ஆம் இடம், இந்த 12ஆம் இடங்கிறது நிம்மதிங்கிறது, நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய பிரயாணங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ பரிபூர்ண மாதிரியே இருக்குது. போகணும் இடத்துக்கு போக முடியல, அப்படியே போகணும்னு நினச்சாலும் கால தாமதங்கள் ஏற்படுது. இன்னொன்று சொல்ல போனோம்னா அதாவது அப்படியே போய் அந்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் தள்ளி போகுது, இன்றைக்கி நாளைக்கு. இப்படி குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள், அதாவது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியல, பேசினாலும் மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே இது நண்பர்கள் வட்டாரம், உண்மையாக யாருக்கிட்ட பழகணுமோ அன்பு வச்சுமோ அங்கேயும் மன வருத்தங்கள். இது ஆக மொத்தத்தில் இடம் மாற்றங்களே ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டாயிட்டு இருந்திருக்குங்க. இந்த ஒரு காரணத்தினால உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதோடு சுக்கிரனால மனக்குழப்பங்கள். அப்போ இந்த சுக்கிரன் பயிற்சி இந்த ஸ்டார்டிங் அக்டோபர் மாதமே உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு போய் நீச்சபங்க ராஜயோகம் அடைய போகிறாருங்க. அப்போது அந்த கேதோட பிடியில் இருந்தால் கெட்டவங்களால் நம்ம பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்து அடுத்தவங்களுக்கு முன்னால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பங்கப்படக்கூடாதுன்னு நினச்சி நம்ம போராடிட்டு இருக்கிறோமோ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அப்போது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு பயிற்சிகள் தான் ஏற்பட போகுதுங்க. அப்போது சரியாக பயன்படுத்தும் போது கால தாமதம் இல்லாமல் நமக்கு தேவையான சில விஷயங்களை நம்மளுடைய தொழில், குடும்பம், அதே மாதிரி எதிர்கால தேவைகளை நிச்சயமாக உண்டாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை இருக்க போகுதுங்க. இப்போது இது சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் லக்னம் என்ன, இப்போ நடக்கக்கூடிய திசா புத்திகள் என்ன, இதனுடைய மாற்றங்களால் அதாவது கோச்சார ரீதியில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தசாபுத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் தாங்க முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் என்ன நம்மளுடைய ஜாதகத்தில் யோகங்கள் இருக்குது, என்ன பாதகங்கள் இருக்குது, எந்த மாதிரியான தசாபுத்தி நடக்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி விஷயங்களும் நம்ம செய்தால் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக அற்புதமான ஒரு வளர்ச்சி
மேசராசி நேயர்களுக்கு உண்டாகும். அதே நேரம் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் அற்புதமான பொன்னான காலமாக உங்களுக்கு அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.